Hi, hello everyone. Welcome to Alisotech. So, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா we have to see this keyword. So, already new keyword தான் என்னன்னு பார்த்தோம். அதுல கோடும் ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். So, this keyword is very important. So, ஏன்னா இப்போ நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ன்ற ஒரு கான்செப்ட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா this keywordன்ற ஒரு கான்செப்ட் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். It is one of the keyword. அப்ப keyword அப்படின்னு பார்க்கும்போது இந்த keyword மெயினா யூஸ் ஆகுது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா it is one of the reference keywordன்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் மோரோவர் இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் ரெஃபரிங், நான் ஒருத்தர் ரெஃபர் பண்றேன், எனக்கு ஒருத்தர் ரெஃபரன்ஸா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்ல ரெஃபரன்ஸ் பேஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிரியேட்டிங் அ வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளை ரெஃபரன்ஸா வச்சு அடுத்த வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுல நான் என்ன பண்றேன், டேட்டாவை ஸ்டோர் பண்றேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ரெண்டு கண்டெய்னர் கிரியேட் ஆகிடும். அப்போ ரெஃபரன்ஸ்ன்னு பார்க்கும்போது there are டூ பார்ட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா மல்டிபிள் கிரியேட் ஆகுனா ஸ்பேஸ் கண்டிப்பா என்ன ஆயிடும், இட் வில் பி அ லார்ஜர். அப்போ நான் இந்த இது காம்ப்ளிகேஷன் ரெடியூஸ் பண்றதுக்காக தான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா திஸ் கீவேர்டுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கேன். ஸோ கொண்டு வந்தப்போ இது எனக்கு என்ன பண்ணுதுன்னா இட் நாட் டூயிங் எனி ரெஃபரன்ஸ் பார்ட். ஸோ ஜஸ்ட் இது எனக்கு என்ன பண்ணுவோம்னா எனக்கு இவங்களை ரெஃபர் பண்ணி நான் இருக்க மாட்டேன், ஜஸ்ட் நான் செல்ஃபாவே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ வில் பி ரெஃபரன்ஸ். ஸோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன பண்ணுவேன், இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும். இன்னும் ஈஸியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா லைக் ஒரு ஜாப் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்ட் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தா ஐ வில் பி ரெஃபர். ஸோ அது மூலமா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற கான்செப்ட். ஸோ அப்போனா ரெண்டு எம்ப்ளாயி தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்கன்ற அர்த்தம். அப்ப எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சதே வேணாம், ஐ வில் பி ஜாயின்ட் மை செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் நாலேஜோட என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் டேட்டா செல்ஃபா எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாம ஆல்ரெடி இருக்க வேரியபிள் மூலமாவே என்ன பண்ணும், செல்ஃப் ரெஃபரன்ஸா வச்சு என்ன பண்ணுன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். இது 3 கைண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஒன்னு வேரியபிளை ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கும். ஸோ வேரியபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டன்டா கிரியேட் பண்ற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி என்ன இருக்கும்னா இந்த திஸ் கீவேர்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் மெத்தடா நான் ஏதாவது கிரியேட் பண்ணனா இட் வில் பி ஒர்க் லைக் தட். ஸோ இன்ஸ்டன்ட் திஸ் டாட் இன்ஸ்டன்டா இல்ல கரண்டா யூஸ் பண்ற மெத்தடோட நேம் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். வேரியபிள் யூஸ் பண்றீங்கன்னா திஸ் டாட் அந்த வேரியபிளோட நேம் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். இது இல்ல எனக்கு ஜஸ்ட் வெறும் திஸ் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ்ஸுக்கான ஒரு பர்டிகுலர் மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் எங்க யூஸ் ஆகுனா கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் என்ற கான்செப்ட்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் ரெஃபர் பண்ணதுன்னா நான் கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணா இந்த திஸ் என்ற மெத்தடை யூஸ் பண்ணுவேன். இந்த 3 கைண்ட் ஆஃப் திஸ் அப்படி எனக்கு என்ன பண்ணும், ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு மெமரி எஃபிஷியன்டா ஒர்க் ஆகணும்ன்ற கான்செப்ட் பேஸ்ல தான் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ மெயின் திங் டோன்ட் ஃபர்கெட் திஸ். ஸோ திஸ்ன்றது எனக்கு எப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ். So we have to see in a code. So எப்படி ஒரு this keyword work ஆகுதுன்னு கோட் மூலமா பார்க்கலாம். Thank you.